எல்லோருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிறக்க போகுது. இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க. புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும். இந்த 2026ஆம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இந்த வருஷம் சனி, குரு, ராகு, கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பெயர்ச்சிகளை சந்திக்க போகுது. அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா. கரெக்ட். வேலை, குடும்பம், படிப்பு, கல்யாணம், பிசினஸ், ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா துறைகள்லயும் புது ஆரம்பங்கள், சவால்கள், நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஆமாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம். கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்டை வெற்றிகரமா மாத்திக்கலாம். சரிங்க. இப்போ 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும். சரிங்க, வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பார்க்கலாம். மிதுனம் ராசிக்காரங்க பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க எப்படி இருப்பாங்க? ஆமா, மிதுனம் ராசிக்காரங்க பொதுவா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க. நல்ல நகைச்சுவை உணர்வும் உண்டு அவங்களுக்கு. அப்படியா? அவங்க எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்களா? கண்டிப்பா. எந்த விஷயத்தையும் ரொம்ப வேகமா கத்துப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கும் திறமை அவங்களுக்கு நிறைய இருக்கு. புது விஷயங்களை கத்துக்கிறதுலயும் பேசுறதுலயும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய திறமைசாலிகளா? ஆமா, அவங்க பல திறமைகள் கொண்டவங்க. அதனால ஒரே நேரத்துல நிறைய வேலைகளை ஈஸியா செஞ்சு முடிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், சில நேரங்களில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப தடுமாறுவாங்க. சுதந்திரமா இருக்க ஆசைப்படுவாங்களா? கூட்டத்துல தனிச்சு தெரியணும்னு நினைப்பாங்களா? ஆமா, ரொம்ப சுதந்திரமா இருக்க விரும்புவாங்க. எல்லா இடங்கள்லயும் அவங்க தனித்துவமா தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. கற்பனை திறனும் அதிகம். மற்றவங்களை ஈஸியா கவரும் குணமும் அவங்களுக்கு இருக்கு. சரி, 2026ஆம் ஆண்டு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? 2026 மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டா இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வரும், சில சவால்களும் வரும். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதால அவங்க தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொருளாதார ரீதியா எப்படி இருக்கும்? ஜூன் மாதம் வரைக்கும் குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறதால பொருளாதார ரீதியா நல்ல ஆண்டா இருக்கும். ராகு 9ஆம் வீட்லையும் கேது 3ஆம் வீட்லையும் இருக்கிறதால ஆன்மீகத்திலையும் பயணங்கள்லையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை சந்திப்பாங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பாங்களா? குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட உறவு நல்லா இருக்கும். குறிப்பாக உடன்பிறப்புகளோட உறவு பலப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம். பெரியவங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். பிள்ளைங்களோட கல்வி, எதிர்காலம் பற்றி சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ தொழில் வாழ்க்கை கொஞ்சம் சவாலா இருக்குமா? தொழிலில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறதால கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு இது நல்ல நேரம். புது திறமைகளை வளர்த்துப்பாங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். போட்டியாளர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் சில நேரங்களில் டென்ஷன் வரலாம். அதுக்கு யோகா, தியானம் செய்யலாம். பொருளாதாரம் நல்லா இருக்கும்னு சொன்னியே, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றியா? ஆமாம், இந்த வருஷம் பணம் நல்லா வரும். ஜூன் வரைக்கும் குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறதால பணம் பெருகும். எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். பழைய கடன்கள் எல்லாம் அடைக்கலாம். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல நேரம். குறிப்பாக நிலப்புலன்களில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். வீடு ரெனோவேட் பண்ணுறது, புது வீடு வாங்குறதுன்னு திட்டங்கள் போடலாம். எதிர்பார்த்த வகையிலையும் பணம் வரலாம். ஆனால் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். வீண் செலவுகளை தவிர்க்கணும். பண விஷயங்களை ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? அதுல ஏதாவது கவனம் செலுத்தணுமா? ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். குறிப்பாக சிறுநீரகம், செரிமான மண்டலம் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரலாம். சரியான உணவு, உடற்பயிற்சி அவசியம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா ரொம்ப நல்லது. அப்பப்போ மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். சளி, காய்ச்சல் மாதிரி பருவகால நோய்கள்லேருந்து பாதுகாத்துக்கணும். தூக்கமின்மை வரலாம். அதனால தினமும் நல்லா தூங்கணும். உடல் நலத்தில் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களோட படிப்புலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது திறமைகளை வளர்த்துப்பாங்க. அவங்களோட எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். பிள்ளைங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். அவங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். அவங்களோட நிறைய நேரம் செலவிடுறது அவங்க மனசுக்கு நல்லது.
அவங்களோட திறமைகளை ஊக்குவிக்கணும். சில நேரங்கள்ல பிள்ளைங்களோட சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், அதை பொறுமையா கையாளணும். பயணங்கள் பத்தி என்ன சொல்ற? இந்த வருஷம் நிறைய பயண வாய்ப்புகள் கிடைக்கும். ராகு 9ஆம் வீட்ல இருக்கிறதால புண்ணிய ஸ்தலங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு உண்டு. வேலை சம்பந்தமாவும் சில பயணங்கள் வரலாம். இந்த பயணங்கள் புது அனுபவங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஆனா பயணங்கள்ல கவனமா இருக்கணும். திருட்டு போறது, பொருட்கள் தொலைஞ்சு போறதுன்னு நடக்கலாம். பயண காப்பீடு எடுத்துக்கிறது நல்லது. புது இடங்களுக்கு போவீங்க, புது மனிதர்களை சந்திப்பீங்க. ஆன்மீக பயணங்கள் மனசுக்கு நிம்மதியும் தெளிவையும் கொடுக்கும். மொத்தம் இந்த 2026 மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு முடிவா சொல்லு. மொத்தத்துல 2026 மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான ஆண்டா இருக்கும். நிறைய நல்ல வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும். கடின உழைப்போடும் நம்பிக்கையோடும் இருந்தா எல்லா சவால்களையும் ஈஸியா கடந்து வந்துருவாங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். குடும்ப உறவுகளை நல்லா பேணணும். ஆன்மீகத்திலையும் பயணங்களையும் ஆர்வம் அதிகரிக்கும். புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் புது அனுபவங்களை பெறவும் இது ஒரு நல்ல வருஷம். எதிர்காலத்துக்கான திட்டங்களை இப்பவே போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி, நல்ல தகவல்கள் சொன்ன. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம். இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமாங்க, அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பவும் நம்பிக்கையோட இருங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.